வெல்கம் டு அம்மா சமையல். ஒயிட் சிக்கன் குருமா செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, இதெல்லாம் தேவையான பொருள்கள் சேர்த்திக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் துருவல், 6 முந்திரி போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. பேஸ்ட் ரெடி. ஒரு தாளிப்பு, மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், இதை நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலை எடுத்து போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கலாங்க. ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம். இதையும் நல்லா வதக்கலாங்க. கழுவி வச்சு சிக்கன் எடுத்து போட்டுடலாங்களா? சிக்கன் போட்டு நல்லா வதக்கும் போதுங்க டேஸ்ட்டும் வாசனையும் அருமையாக இருக்குங்க. வதக்கிடலாங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து ஊற்றிடலாங்க. சிறிதளவு தண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கெட்டியாக குருமா கரெக்டான பதத்தில் வேணுங்க. மூடி வச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தேவை போட்டுக்கலாங்க. சிறிதளவு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். முதவே போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். லிட்டர் போட்டு மூடி வச்சிடலாங்க. வெயிட் போட்டு 2 விசில் விட்டோம்னா ஒயிட் சிக்கன் குருமா ரெடி. பாருங்கள், இதோட மணமும் சுவையும் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஒயிட் சிக்கன் குருமா ரெடிங்க. இது சப்பாத்தி, தோசை, ஏன் சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். ராகி தோசைக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.